கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க அரசாங்கம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பல இடங்களிலும் பெருசா பேசப்பட்டு இருக்கு. ஒன்று டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அங்க நடந்த குளறுபடிகள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல எல்லாருடைய கதறல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஸோ அந்த கதறல் நிற்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டிஎஸ்பி நடந்து போற வீடியோ ரொம்ப வைரல். நிறைய பேர் வாகன ஓட்டிகள், 2 வீலரில் வர்றவங்க, சார் எங்கே சார் போகிறீங்க, நான் வேணா கொண்டு விடட்டா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் நடந்தே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் போகிறார். அந்த டிஎஸ்பியினுடைய வாகனம் பறிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஏன் பறிக்கப்பட்டது, எதனால் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விளக்கம் கொடுக்குவதற்காக நிருபர்களை சந்திக்கிறார் டிஎஸ்பி. அப்படி சந்தித்த நபர் என்ன சொல்கிறாரு, அதற்கு மயிலாடுதுறை எஸ்பி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஓவராலாக நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம காவல்துறைக்கு போவோம். காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கே பிரச்சனைனா அவர் உயர் அதிகாரிக்கு போவார். இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பிரச்சனைனா இதை யார் தீர்த்து வைக்க போறாங்க? உண்மையிலேயே அதிகாரம் யார் கையில இருக்கு? 2 அதிகாரிகளுடைய பெயர் இங்கே அடிபடுகிறது. அவர்களை பற்றி அடிக்கடி இந்த சவுக்கு சங்கர், மாரிதாஸ் உட்பட பல நபர்கள் பேசியிருக்காங்க. அப்படின்னா உண்மையான அதிகாரம் அந்த 2 அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறதா அப்படிங்கிற பல கேள்விகளுடன் இந்த ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். உரிமம் இல்லை அப்படின்னு சொல்லி நடத்திய 23 பார்களுக்கு பூட்டு போட்ட டிஎஸ்பி பரிசாக அவருடைய வாகனத்தை திரும்ப பெற்றது திராவிட மாடல் அரசு. வீட்டிலிருந்து நடந்தே அலுவலகம் சென்ற டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. இந்த டிஎஸ்பி மதுவிலக்கினுடைய டிஎஸ்பியா இருக்காரு. 23 அன்லைசன்ஸ்டு பார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாரு. ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏசி நான் ஊழல்ல வாங்கினேன், இல்லாட்டி லஞ்ச பணத்துல வாங்குறேன்னு சொல்றானுங்க எங்களுடைய உயர் அதிகாரிகள். யாரோ சொல்றாங்க, ஒரு அதிகாரி இதை கொஸ்டின் பண்ணி நான் லஞ்ச பணத்துல தான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்கன்னா நான் இங்கே தூக்கு போட்டுறேன் அப்படிங்கிறார். எந்த அதிகாரியால இவ்வளவு தைரியமா சொல்ல முடியும்? அதுவும் அவங்களுடைய உயர் அதிகாரிகள், பவர் ஹவுஸ் இதெல்லாம் எதிர்த்து அவருடைய ஒட்டுமொத்தமான கோபங்களை அவர் தீர்க்கிறார். இங்கே எங்களை மாதிரியான நேர்மையான அதிகாரிகளுக்கு இவங்க கொடுக்கறது வெறும் ப்ரெஷர் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு மினிஸ்டருடைய பந்தோபஸ்துக்கு அவருடைய காரை கேட்டிருக்காங்க. அவருடைய வாகனத்தை கேட்கும்போது அவர் சொல்றாரு, இது புரோட்டோகாலே இல்லைங்க, நான் என்னுடைய வாகனத்தை கொடுக்க முடியாது, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொன்ன உடனே அவரை தூக்கி போட்டு பந்தாடி அவருடைய வாகனத்தை பிடுங்கிட்டு போய் கடைசியா அந்த நபர், அந்த டிஎஸ்பி அப்படிங்கிற அந்த காவல்துறை அதிகாரி நடந்தே போறார். அவருடைய பேட்டியை பார்க்கவில்லை அப்படின்னா நான் கீழே லிங்க் தந்துடுறேன். அந்த பேட்டி நீங்க பார்த்தாதான் ஒரு காவல்துறை அதிகாரி உண்மையா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மனக்குமரல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை மயிலாடுதுறை எஸ்பி அவர்களிடம் மறுபடியும் ரீகேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி டிஎஸ்பி சொல்லிட்டாரே, அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தவறான கேள்வி. நானும் அப்படி சொல்லவே இல்லை. தவறான கேள்வி, தவறான கேள்வி, தவறான புரிதல், இவ்வளவுதான் ரெஸ்பான்ஸ் வருதே தவிர அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க ப்ரெஷர் கொடுக்கல, 4 மாசம் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்றாங்களே, அதை பத்தி கேட்டா அதற்கும் நாங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓவராலா இங்கே காவல்துறை அதிகாரிகள், அதுவும் உயர் அதிகாரிகள், டிஎஸ்பி எஸ்பிங்கிற லெவல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். சர்வசாதாரணமா போயிடுச்சு பாருங்க. காவல்துறை எங்க நண்பன் அப்படிங்கிறது அஜித்குமார் அவர்களுடைய ஜஸ்டிஸ் கேட்டதுல இருந்து நம்ம இப்ப பேசுறதே கிடையாது. காவல்துறை உங்க நண்பன் அப்படிங்கறத இனிமே செய்து காண்பியுங்கள், அப்படின்னாதான் அதை நம்பும் அப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காவல்துறை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சண்டை ஒரு பெரும் கேள்வியை கேட்டிருக்கு. காவல்துறையை நான் கையில வச்சிருக்கேன், என்னை மீறி காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் நல்லதுதான் செய்வாங்க, சட்ட ஒழுங்கு யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காவல்துறை அதிகாரிகளுடைய மினிஸ்டர், இல்லாட்டி நம்முடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள், உண்மையிலேயே அவருக்கு இதெல்லாம் தெரியுதா? யார் இங்க பவர் ஹவுஸா இருக்காங்க? காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி ஒடுக்கக்கூடிய அதிகாரி யார்? அந்த அதிகாரியினுடைய பெயர் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படுது. உண்மையாக அந்த அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிரட்டுகிறார்களா, பணம் வாங்குறாங்களா, லஞ்சம் வாங்குறாங்களா? காவல்துறையே இப்படி செயல்படுகிறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிக்கலை இவ்வளவு பெருசா இருக்குன்னா இவங்க எப்படி மக்களை பத்தி யோசிப்பாங்க? அவர் சொல்றாரு, அந்த டிஎஸ்பி சொல்றாரு, என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கான்னு தெரியல, என்னுடைய குடும்ப உயிர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறார். உடனே எஸ்பி சொல்றாரு, ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதை நாங்க செய்வோம் அப்படிங்கிறார். எங்க டிஎஸ்பி ரொம்ப தெளிவா அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும், மனித உரிமை 20 முறை பெட்டிஷன் போட்டேங்கிறாரு, என்னை எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, டாக் ஸ்குவாடுக்காச்சும் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க, என்னால இங்க வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு மனுஷனை போட்டு இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் கண்காணிக்க வேண்டாமா? இந்த செய்தி நாளைக்கு எதிர்க்கட்சி கண்டிப்பா கையில் எடுப்பாங்க.
அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சாதாரணமா எடை போட்டுட்டு இருந்தாங்க திமுக. அதுவும் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேச போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஈவன் நான் உட்பட, என்னையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு சைலண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அந்த மனுஷன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சிக்ஸரா இருக்கு. என்ன பார்த்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, நான் வரும்போது சுந்தரா டிராவல்ஸ்ல வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பஸ்ல வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரணும்னாரு. நீ கோடீஸ்வரன் இருக்குது, உங்க அப்பா முதலமைச்சர் இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. நீ பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்துல கூட போயிட்டு இருக்கிறேன். நான் அப்படித்தான் வர முடியும், என்னுடைய நிலைமை அப்படித்தான். ஆமா ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அப்பா கோடீஸ்வரர், 8000 கோடி உங்க ட்ரஸ்ட்ல இருக்கு. நீங்க ஃபிளைட்ல போவீங்க, தனி விமானத்துல போவீங்க, உங்களுடைய எல்லா குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாம் தனித்தனியா ஃபிளைட்லாம் இருக்கு. நாங்க பாவப்பட்டவங்கயா, நாங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்களால் இந்த பஸ் தான் வாங்க முடியும், இந்த பஸ்ல தான் போக முடியும். மக்களுடன் மக்களாக நாங்கள் பேசுறதுக்கு இதை விட்டா எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆனா உங்களுக்கு என்ன, கோடீஸ்வரங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு குத்து, ஊம குத்து, கருணாநிதிக்கு ஒரு குத்து, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு குத்து அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேற மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸை செஞ்சுட்டு இருக்கார். இது மட்டும் தானா? அங்கு குழந்தைகள் கூடியிருந்தார்கள் என்றால் அந்த குழந்தைகளை பற்றி பேசுகிறார். அங்கே பெண்கள் கூடியிருந்தார்கள் என்றால் பெண்களுடைய அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. ஸ்கிரிப்டே இல்லாம ஒரு மனுஷன் பேசுறாரு அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. துண்டுச்சிட்டே பார்க்காம ஒரு தலைவர் பேசுகிறார் அப்படிங்கிறது அதை விட பெரிய விஷயமா இருக்கு. அமித்ஷா அப்படின்னு சொல்றத அம்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, அந்த மைக்ல வருது, அதை உடனடியா திமுகவினுடைய ஐடிவிங்க எடுக்கிறாங்க. நீ ஏன் அம்சா வீட்டு கதவை தட்டின? அமித்ஷா அப்படின்னு சொன்னாருப்பா அவரு அப்படிங்கிறத மறுபடியும் கீழே இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி தவறுகளை கண்டுபிடித்து வெளியில போடுறதா இருந்தா ஸ்டாலின் அவர்கள் பேசுறதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது எல்லாத்தையுமே நாங்க வெளியில விட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய ஐடிவிங் இன்னைக்கு ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பிழைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்பீச்ல இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை எந்த திமுக காரனும் மறுக்க மாட்டான். கண்டிப்பா சொல்றேன், அது 1008 பிழைகள் இருக்கும். குரல் சொன்னாலும் சரி, அது திருக்குறளா இருந்தாலும் சரி, அது ஒரு டிஜிட் சொன்னாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு இலக்கணத்தை பேசினா சரி, இல்ல உண்மையா ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணா சரி, அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இங்க அம்சா அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களை சொன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீண்டக்கூடிய திமுக நாளைக்கு என்னெல்லாம் அவங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. திமுகக்கு அடுத்த சிக்கல் எங்கிருந்து உருவாயிருக்கு அப்படின்னா காமராஜர் வடிவில் உருவாயிருக்கு. தேவையில்லாம திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் அவர்களை சீண்டி விட்டார். அதுவும் காமராஜர் அவர்களை சீண்டது திருச்சி சிவா மட்டும் கிடையாதுங்க, கருணாநிதியும் கூட தான் அப்படிங்கிறத இப்ப எல்லாருமே புட்டுன்னு வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல ரஷ்யாவுக்கு நாம எருமை தோலை தான் ஏற்றுமதி செய்வோம், இப்ப எருமையெல்லாம் ஏற்றுமதி செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பேசின பேச்சுக்களா இருக்கட்டும், முரசொலியில காமராஜர் அவர்களை ரொம்ப கேவலமா சித்தரிச்சதா இருக்கட்டும், காமராஜர் அவர்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி காமராஜர் அவர்களை தோற்க வைத்ததா இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி கருணாநிதியினுடைய ஒரு வரலாறு பெரிய வரலாறா இருக்கு. அப்போ அந்த வரலாறை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் இப்ப திருச்சி சிவாட்ட கொடுத்துருக்காங்களோ என்னவோ. உடனே திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்றாரு, காமராஜர் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடிச்சு நீதான் ஜனநாயகத்தின் அடுத்த சக்தி அப்பா, நீதான் எங்களை காப்பாற்றணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்தாரு அப்படிங்கிறாங்க. இது எங்கேயா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. இதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய பாய்ஸ் வேற லெவல்ல முட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இந்த சல்வா மாதிரியான கொஞ்சம் நபர்கள் இருக்காங்கல்ல, ஆபாசமா நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்காங்க, போயம்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க எழுதின போயம்லாம் பார்த்தா ஆண்குறி எப்படி இருந்துச்சு, பெண்குறி எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுல காமராஜர் அவர்கள் ஏசி உபயோகப்படுத்தியது தவறு என்று திரு சிவா பேசவில்லை. கலைஞர் காமராஜர் மீது கொண்டிருந்த அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்த சொன்ன ஒரு தகவல் அது. யாரு? கருணாநிதி அவர்கள் காமராஜர் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்த சொன்ன ஒரு தகவல். எது அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்த சொன்ன தகவல்? அவர் போற எல்லா ஒரு ரூமுக்கும் ஏசி போட சொன்னார் அப்படிங்கிறது அன்பா, இல்ல அவரை தப்பா போர்ட்ரேட் பண்றதுக்காக நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளா? வேற எதுவுமே கிடையாதுங்க. அந்த மனுஷன் காங்கிரஸ் இத்தனை கோபப்பட காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. யாரும் இந்த சல்மா மாதிரியான ஆட்கள் கேட்கிறாங்க, காங்கிரஸ்காரர்கள் இத்தனை கோபப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எங்க அவங்க தலைவரை பத்தி பேசியிருக்கீங்க? அவங்க தலைவர் கிடையாது காமராஜர். காமராஜர் எல்லாருக்குமான தலைவர். உங்க தலைவர், உங்கள் தந்தை, உங்களுடைய கலைஞர் இப்படின்னு சொல்லி எல்லா தலைவர்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைவர். யாராலையுமே அவர் கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு தலைவர். அவர் ஒரு தீ, அவர் ஒரு சகாப்தம். அப்படிப்பட்ட காமராஜரை பத்தி தப்பா ஒருத்தன் பேசிட்டு அப்படி தப்பா பேசுனதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்களை தமிழக மக்கள் எப்படி நம்பி அடுத்த கட்சிக்கு அடுத்த ஆட்சிக்கு வழிவிடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க? இந்த காமராஜர் அவர்கள் பிரச்சனை இத்தோடி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி திருச்சி சிவா அவர்கள் சொல்றார். நான் எப்படி பேசுவேன் தெரியுமா, நான் மேடையில எவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுவேன் தெரியுமா, இதை பத்தி அடுத்த விவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். நீங்க சொன்னா நாங்க அப்படியே கேட்டுருணுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இப்போ விவாதமா மாத்தி வச்சுட்டு இருக்காங்க. இதுல
பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை, கர்ம வீரர் காமராஜ் அவர்களை பற்றி பேசுவதற்கு இங்க யாருக்கும் அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் வசந்த் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படி விஜய் வசந்த் அவர்கள் குறிப்பிட்டதோடு சும்மா செல்லமா தட்டிட்டு அப்படிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. எங்க காங்கிரசினுடைய முக்கியமான நபர் நீங்க. கன்னியாகுமரி, நாகர்கோவில் அப்படின்னா விஜய் வசந்த் அவர்கள், வசந்தன்கோ அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய காங்கிரஸ் குடும்பம் அப்படிங்கிறது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளா காமராஜரை பத்தி தப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்ன வெகுண்டு எழுந்திருக்க வேண்டாமா? ஸோ காங்கிரஸ்ல ஜோதிமணி அவர்கள் கேள்வி கேட்டுட்டாங்களாம். அதுதான் இப்ப பிடிக்கல திமுக காரங்களுக்கு. அது எப்படி ஜோதிமணி அவர்கள் கேள்வியை கேட்கலாம்? நம்மால சீட்டு வாங்கினவங்க, நம்ம போட்ட பிச்சையால சீட்டு வாங்கினவங்க தரை குறைவா பேசுறாங்க ஜோதிமணி அவர்களை. அறிவாலயம் பக்கமே ஜோதிமணி அவர்களை வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இப்ப தீ மூட்டி தேவையில்லாம நம்முடைய ஒற்றுமை சீர்குலைப்பதற்காக நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, அதனால நீங்க யாரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, காமராஜர் அவர்களை பத்தி யாரும் பேசாதீங்க. பேசுங்க, பேசினாதான் இங்க யார் தலைவர் அப்படிங்கிறது தெரியும். பேசினாதான் உண்மைகள் வெளியில வரும். நாளடைவில் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் காமராஜர் யார், என்ன செய்தார் அப்படிங்கிறத தேடி 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 படிப்பாங்க. அவங்க தேடி படிக்கக்கூடிய ஒரு காலத்துல நீங்க இங்க கட்டமைத்திருக்கக்கூடிய பிம்பங்கள் எல்லாமே உடைத்து நொறுக்கப்படும். அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபரும் சொல்ல வேண்டிய அந்த தருணம் வரும்போது இங்கே போலி பிம்பங்கள் உடைக்கப்பட்டு அரசியல் எல்லாமே தலைகீழாக மாற்றப்படும். அந்த பெரும் சக்தி காமராஜர் அப்படிங்கிற ஒரு மனிதருக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதுலதான் திருச்சி சிவா அவர்கள் கை வச்சிட்டாரு. அப்படி கை வச்சதுனால அது 10 எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு காமராஜர் அவர்களை போற்றக்கூடிய பல நபர்களும் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, யாரும் இவ்வளவு நாள் பேசாத நபர்கள் காமராஜர் அவர்களை பத்தி பேசுறாங்கன்னா எல்லார் மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட நபர்களுக்காக பேசின ஜோதிமணி அவர்களையும் தவறு சொல்றீங்க, காங்கிரஸ்காரங்க எல்லாம் தப்பானவங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க உங்க கூட்டணி கட்சிங்க காங்கிரஸ் இப்படி தரைக்குறைவா பேசுறீங்களே அப்படின்னு கேட்டா, நாங்க அப்படிதான் பேசுவோம், ஐடிவிங்க வச்சு நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஐடிவிங்க வேற லெவல்ல கடிச்சு கொதறாங்க ஜோதிமணி அக்காவெல்லாம். சரி, இந்த இடத்துல காமராஜர் அவர்கள் மீது வன்மமே இல்லையா அப்படின்னு கேட்டா, முரசொலி தானே படிப்பாங்க எல்லாருமே. இந்த திமுக காரங்க எல்லாருமே முரசொலி படிப்பாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம்ல. முரசொலியில காமராஜர் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பேசுவீங்க. யாரப்பா காமராஜ் அவர்கள் மீது யாரப்பா வன்மத்தில் இருந்தாங்க, அந்த வன்மத்தினுடைய வெளிப்பாடு இன்றளவும் வந்து கொண்டிருக்கிறதே அப்படிங்கிறத மக்கள் யோசிப்பார்கள். மறுபடியும் சொல்றேன், உண்மையான தலைவர்களை மூடி மறைக்க முடியாது. பொய்யான பிம்பங்களை பல வருடங்கள் நீங்கள் கட்டி அமைத்தாலும் உண்மையான தலைவனை பற்றி ஒரு நபர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார்கள் என்றால் அது ஒரு சரித்திரமாக மாறும். சொல்லப்போனா ஒரு சுனாமியை விட ஒரு பெரிய இம்பாக்டை அரசியல் வட்டாரத்தில் உருவாக்கும். அப்படி ஒரு சுனாமியினுடைய சுழல் இப்போது சுழல ஆரம்பித்திருக்கிறது. காமராஜர் அவர்களை தொட்டதின் விளைவு இப்போது கொஞ்சம் கொஞ்சமா பல நபர்களும் பல அரசியல் கட்சிகளும் உணர ஆரம்பித்திருப்பார்கள். காமராஜரை தொட்டுட்டீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.